அண்ணா இன்னைக்கு ஸ்பெஷலான ஆம்லேட் ரைஸ் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்இ கொடுக்குறா. இதான் உங்க ஊர்ல ஸ்பெஷலா? சரி ஓகே, எனக்கு இனிமே வந்து லஞ்ச்லாம் ரெடி பண்ணி தராத, நாங்க வந்து கேஃபேலே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால இனிமேல் லஞ்ச் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இன்னைக்கு தான் செஞ்சுட்டேனே, இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்இ கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். போற வழியில டிஃபன் பாக்ஸை திறந்து பாக்குறான். பார்த்தா ஐஎம்இ ஹேவ் a nice day அப்படின்னு சொல்லிட்டு பாசமா எழுதி வச்சிருக்கா. இதை என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிரிஞ்சா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அடிச்சு வச்சிடறான். என்னாச்சு ரொம்ப சோகமா வர அப்படின்னு சொல்லிட்டு டாக்குச்சோ கேட்கறான். ஒன்னும் இல்ல, வீட்டுல இருந்து டெய்லி அதே மொக்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்ப நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு உனக்காக ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குச்சோ சொல்றான். அப்படியே லஞ்ச் பீரியட் வருது. டாக்குச்சோ தான் ஃபர்ஸ்ட் ஆளா வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோவுக்காக அந்த சாப்பாடை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். நான் இதோட எத்தனை தடவை சொல்றது, உன்னோட உயிரை கொடுத்து சாப்பாடு வாங்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு சொல்லிட்டு அவனு ரத்தத்தை தொடச்சிடறான். அட கடவுளை, இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆஹா எவ்வளவு சூப்பரா இருக்குது, இதுல இருக்க கறியில நாக்குல அப்படியே நெய் மாதிரி கரையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டாக்குச்சோக்கு ஃபோன் பண்ணி ஒரு புது மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். சரி நீங்க ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ்க்கு போறாங்க. மறுபடியும் அவன் வேர்வையை செஞ்சுட்டு வரான். ஆமா இவன் எதுக்கு எப்பவுமே வேர்வையை செஞ்சுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனோட பவர்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால அது வேர்வையா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குச்சோ சொல்றான். இப்ப அவன் வந்துட்டு ஒரு இடத்துல கை வைக்கிறான். இவங்களோட பவர் சேனலிங் அப்படின்னு அவன் சொல்றான். இறந்து போனவங்க கூட பேசுறதானே அப்படின்னு டோமாரி கேட்கறா. இன்னொரு பவரும் இருக்குது, பைரோகைனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். என்ன ஒரு ஆளுக்கு 2 பவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சாக்காக்குறாங்க. ஆனா இந்த இடம் சாதாரண ரோடு தான், சோ நம்ம வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கூட்டிட்டு போறா. இவங்க ஒரு ரோடு வழியா போறாங்க. அப்ப அங்க ஒரு தூசி இருக்கதை பார்த்துட்டு இவளை யாரோ துரத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி முடிவு பண்றா. கொஞ்சம் தூரம் போனா பிங்கர் பிரிண்ட்ஸா இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய ஆளு தான் இவளை துரத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணியே போறாங்க. அங்க ஒரு ஆன்டி இருந்தோன்னே அவங்க கிட்ட போயிட்டு இங்க ஏதாச்சும் ஒரு குட்டி பொண்ணு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா இந்த வழியா தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு போனதை பார்த்தேன். அவளோட பேரு நிஷிமோரி யூசாரின், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கேக்குறாங்க. என்ன யூசாரின் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குச்சோ பயங்கரமா எக்ஸைட் ஆகுறான். உனக்கு அப்படின்னா அவளை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேக்குறா. ஆமா நான் 6th கிரேட் படிக்கும் போது என்னோட ஸ்கூல்ல மாடல் காம்படிஷன்ல சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா. ஆனா அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் சேர்ந்ததுக்கு அப்புறம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா தெரியுமா அப்படின்னு சொல்லி டாக்குச்சோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன அவ செலிபிரிட்டியா தான் இருக்கணும்னு தோணுது, நீ வேணா இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோமாரிட்ட சொன்னேன். டோமாரி சர்ச் பண்ணி பாக்குறேன். ஆமா அவ செலிபிரிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப திடீர்னு அங்க தூரத்துல ஒருத்தன் யாரையோ தேடிட்டு ஓடுற மாதிரி தெரியுது. அதை டோமாரி பார்த்தோன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறா. ஆனா அவன் டோமாரி அடிச்சு போட்டு அங்க இருந்து ஓடுறான். நம்ம ஹீரோ அவனோட உடம்புல போந்துடுறான். அந்த நேரத்துல டாக்குச்சோ வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறான். ஷோப்பா என்ன ஒரு அட்டாக், டேய் கொஞ்ச நேரம் கழிச்சு அட்டாக் பண்ணிருக்க கூடாது, இல்ல வேற ஏதாவது பிளான் போட்டுருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்னோட கேமராவே கீழே தள்ளி விட்டுட்டேன்ல, இதுக்காக உன்னை பழி வாங்கியே தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி இப்ப கிட்ட போயிட்டு எதுக்காக நிஷிமோரியை துரத்திட்டு போன, நீ யாரு உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோயேன், இப்போ உனக்கு ஆகிற ப்ளீடிங்க்கு நீங்க கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருவேன். நீ ஒருவேளை உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உன்னை காப்பாத்திடுவேன். என்ன சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேக்குறா. அவங்க டொயோகோ டிவி சேர்ந்தவங்க தான், அவங்க தான் கிட்னாப் பண்ண சொன்னாங்க. ஆனா அது யாரு என்னங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே நான் ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன் அப்படின்னு டோமாரி அங்க இருந்து போறா. இப்ப ஆம்புலன்ஸ் வந்து அவனை கூட்டிட்டு போகுது. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து இன்னொருத்த வந்துட்டு நீங்க எதுக்காக நிஷிமோரியை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். எனக்கு அவர்கிட்ட இருக்க சூப்பர் பவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. அவகிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்காகிறான். அது மட்டும் இல்ல, நிஷிமுராவை டார்ச்சர் பண்ணி அவங்களை கிட்னாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது கூட யாருன்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட என்ன கூட்டிட்டு போய் நிஷிமுராவை மீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணனா நானும் நிஷிமுறைக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். நிஷிமுறைவை நீங்க எப்படி கிட்னாப்பர்ஸ் இருந்து காப்பாத்துவீங்க நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஏன்னா எங்க கிட்டயும் சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டோமாரி இன்விசிபிள் ஆகி காட்டுறா. சரி ஓகே நம்புறேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான். டோமாரி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே வரா. டாக்குச்சோ நிஷிமுறையை பார்த்தோன்னே பயங்கரமா எக்ஸைட் ஆகுறான். நீ இவ்வளவு கியூட்டா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா எக்ஸைட் ஆகுறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிஷிமுறை சொல்றா. இவங்களை நான் நம்மளோட ஹெல்ப்புக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இந்த கிட்னாப்பர்ஸ்ல இருந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீசா மாதிரி இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்ன இவங்களோட உண்மையான பேர் மீசாவா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேட்கறா. வந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்துல மூக்கணும் நினைச்சு எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப டோமாரியும் போயிட்டு நிஷிமோரி கிட்ட என்னோட பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப டாக்குச்சோ வந்துட்டு நிஷிமோரி யூசாரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வாண்ட கேட்கலட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு எத்தி விட்டுறான். என்னோட பேரு நிஷிமோரி யூசாரின், எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதோட நான் அப்ப அடிக்கடி தூங்கிடுவேன், அதோட தூங்கி எந்திக்கும் போது நான் எங்க இருக்கேன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிஷிமோரி சொல்றா. இவ பாக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேக்குறா. இவங்க 2 பேர் கூட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. இப்ப திடீர்னு நிஷிமோரி வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அவனை போய் எத்துறா. ஏய் நிஷிமோரி உனக்கு என்னாச்சு வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேக்குறா. நான் ஒன்னும் நிஷிமோரி கிடையாது, நான் தான் மீசா, அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது, நீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க, நிஷிமோரிக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு தானே, இப்பவே இந்த இடத்துல உங்களை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. டோமாரிக்கு இப்ப தான் புரியுது இவகிட்ட 2 பவர் இருக்கு, அதான் ஸ்பிரிட்டால இவளோட உடம்புக்குள்ள போற முடியும். சோ இப்ப நிஷிமோரியோட உடம்புல தான் மீசா போந்திருக்கா அப்படிங்கறத டோமாரி புரிஞ்சுக்கிறா.
அண்ட் நாங்க நிஷிமோரிக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கெல்லாம் வரல. அவளை இப்போ ஒரு கிட்னாப்பர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை காப்பாத்துறதுக்கு தான் நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். இந்தாங்க அந்த கிட்னாப்பரோட போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடுக்குறான். இந்த போனை யாரும் ஆன் பண்ணாதீங்க, ஒருவேளை இது நம்மளுக்கு வச்சு ட்ராப்பா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த போன் ஆன் பண்ணா ஜிபிஎஸ் வச்சு அவங்க ஈஸியா நம்ம இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். யார் அவங்க? என்னோட சிஸ்டரை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இப்பவே ஒரு வார்த்தை சொல்லு, அவங்களோட டிவி ஆபீஸியே போய் கொளுத்தி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீசா சொல்றா. ஏய் முட்டாள், நீ அப்படி பண்ணனா அதுக்கப்புறம் நீ போயிருவ, உனக்கு பதிலா நிஷிமோரி தான் தண்டனை அனுபவிக்கணும், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேக்குறா. இல்ல அப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீசா சொல்றா. சரி அப்பனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் வழியா நம்ம இந்த கிட்னாப்பர்னு ஏமாத்திட்டு இருக்க நிஷிமோரியோட டிவி ப்ரொடியூசரை நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. சரி ஓகே அப்ப அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீசா இப்போ நிஷிமோரியோட உடம்புல இருந்து போயிடுறா. அச்சோ நான் மறுபடியும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப டயர்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷிமோரி சொல்றா. இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, சொல்லப்போனா நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி அவகிட்ட எதையுமே காட்டிக்காத மாதிரி இருக்கா. இப்ப டோமாரி சொன்ன மாதிரி அவளோட பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இங்க நிஷிமோரியோட அந்த கிட்னாப்பரோட போனை ஆன் பண்ணிடுறா. இங்க கிட்னாப்பர்னு சொல்ற அந்த டிவி ப்ரொடியூசரோட டீம் ஃபுல்லா இருக்காங்க. நிஷிமோரி அந்த இடத்துக்கு போறா. ஒரு வழியா ஆடு நம்மளோட வழியில வந்து தனியா மாட்டிக்கிச்சு, இவளை செதைச்சு விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ப்ரொடியூசர் சொல்றான். நீங்க தான் அப்பனா என்னோட சிஸ்டரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா, முட்டா பயலுகளா, இருங்கடா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீசாங்க இருக்க எல்லாத்தையுமே அவளோட ஃபயர் அட்டாக்கால அட்டாக் பண்றா. என்ன சொன்ன? உன்னோட வழியில நான் விழுந்துடுறேனா? தப்பு தப்பு தப்பு, நீ தான் எங்களோட வழியில விழுந்துட்ட அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ டாக்கச்சோ டோமாரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி சுத்தி இருக்கவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. அண்ட் மீசா வந்துட்டு அந்த டிவி ப்ரொடியூசரை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. இதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் இருக்கிற பக்கம் நீ தலை வச்சே படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஓட விட்டுறாங்க. இப்ப மீசா ஆசைப்பட்ட மாதிரியே நிஷிமோரியை கிட்னாப்பர்ட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து நிஷிமோரியை விட்டுட்டு மீசா போயிருவா. இதுக்கப்புறம் நிஷிமோரியை எப்படி பாத்துக்க போறீங்க? ஏன்னா நிஷிமோரி கிட்ட பவர்ஸ் இருக்கு. சோ என்னைக்காச்சும் ஒரு நாள் சயின்டிஸ்ட் அவளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மட்டும் பண்ணாங்கன்னா நிஷிமோரியோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. சோ இதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நிஷிமோரியை இப்ப ஸ்டார் ஓஷன் அகாடமில டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க. ஏன்னா பவர்ஸ் இருக்க பீப்புள்ஸ்க்கு சேஃபான ஒரு இடம்னா அந்த ஸ்கூல் மட்டும்தான் அப்படின்னு டோமாரி சொல்றா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு மீசா இதுக்கு ஒத்துக்கிறா. அப்பனா மீசா இதுக்கப்புறம் நிஷிமோரி கிட்ட நிஷிமோரியோட உடம்புல வரமாட்டாளா, மீசா போயிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். சரி ஓகே நான் கடைசியா மீசா கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷோ சொல்றான். இப்ப என்னன்னு புரிஞ்சுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. மீசா நான் இதை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா இதுக்கு முன்னே சொல்லாம எனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியாது. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஷோ சொல்றான். என்ன அப்படின்னு மீசா ஷாக் ஆகுறா. ஆமா நான் உன்னை முதல்ல இருந்தே லவ் பண்றேன், ஆனா இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். கவலைப்படாத, என்னோட வாழ்க்கை இப்படிதான் உனக்கு தெரியும்ல, நீ லவ் பண்ணது உன்னோட தப்பு இல்ல, உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்க முடியாது, இருந்தாலும் நாளையில இருந்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மீசா சொல்றேன். என்னால எல்லாத்தையும் மறந்துட்டு நாளையில இருந்து நார்மலான லைஃப வாழ முடியுமான்னு தெரியல, ஆனா நான் லவ் பண்ண போன நீ என்கிட்ட இப்படி சொல்லும் போது கண்டிப்பா நான் உனக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு நாளையில இருந்து நார்மலான லைஃப வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ சொல்றான். இப்ப மீசாவும் அங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். ஏன் வீட்டுக்கு வர இவ்வளவு லேட், நான் உனக்காக ஸ்பெஷல் டின்னர் எல்லாம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐமி டென்ஷன் ஆகுறா. சரி ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அம்மா ஸ்பெஷல் டின்னர்னு ஏதோ சொன்னல, அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலா ஸ்பெகட்டி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஐமி சொல்றா. இதுவும் எப்படியும் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் டிவில அந்த ஹலோலோங்கிற பாட்டு போடுறாங்க. உடனே ஐமி போயிட்டு அதை உட்காந்து பாத்துட்டு இருக்கா. ஓ நிஷிமோரி இந்த பொண்ணு தானா, இந்த பாட்டுல வரவதானா, அதனாலதான் அவன் செலிபிரிட்டி நான் ஈஸியா கெஸ் பண்ணிட்ட போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு ஐமி ஷாக் ஆகுறா. ஆமா அவ எங்க ஸ்கூல்ல தான் நாளைக்கு சேரப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வளரிடுறா. அப்ப நான் நிஷிமோரி மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐமி கேக்குறா. மீட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐமி இப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. தெரியாம வளரிட்டோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.